பசியினால் பிள்ளைய திரும்பி கொண்டு வரணும்னா ஆண்டவர் முதலாவது பிள்ளைய உடைப்பாரு, உடைச்சுதான் உருவாக்குவாரு. ஆனா நம்ம அம்மாங்க இருக்கிறாங்க பாருங்க, மம்மிஸ், இந்த பக்கம் அப்பா கண்டிப்பானாக்கா இந்த பக்கம் சாப்பாடு கொடுத்துரு, சாப்பிட்டு சாப்பிடு, இந்த காசு வெளியே போய் சாப்பிட்டு வந்து போ. அது விளங்கவே விளங்காது, அது நாதாரியா போயிடும். அப்பா கண்டிஷன் பண்றாருன்னா அம்மா தலையிடக்கூடாது, அம்மா கண்டிஷன் பண்றாங்கன்னா அப்பா தலையிடக்கூடாது. அப்பதான் அப்பா ஜோபில இருந்து எடுத்து கையில கொடுக்குது, உங்க அம்மாவுக்கு தெரியாம போய் வெளியே சாப்பிட்டு உடனே புள்ள நினச்சிக்கோ, எங்க அம்மா தான் வில்லியா இருக்குது, எங்க அப்பா எவ்வளோ நல்லவர். அது கெட்டு நாதாரியா போயிடும் அதுக்கப்புறமா. ஆமென். அப்பாவுக்கும் சொல்றேன், அம்மாவுக்கும் சொல்றேன், யாரா இருந்தாலும் பிள்ளைகளை ஸ்ட்ரிக்டா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வளர்த்து தான் ஆகணும். அதுங்க நம்மளை புரிந்து கொள்ளாது, பரவாயில்ல. அவங்க மேல நம்மளுடைய அன்பு இருக்கிற வரைக்கும் அந்த அன்பு என்னைக்கு இருந்தாலும் அவங்களை இழுத்துட்டு வரும். ஆமென். அவங்க மேல வெறுப்பு காட்டக்கூடாது. பெற்றோர் பிள்ளைகளை கோபப்படுத்தக்கூடாது. ஆமென். ஜெபம் பண்ணுங்க, சொல்லுங்க. அதுக்கு மேல யாரும் யாரையும் திருத்த முடியாது, கர்த்தர் தான் திருத்தணும். அவங்க என்ன கேட்குறாங்களா, போ பட்டுட்டு வா, திருந்திட்டு வருவ. நமக்கு இதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் இருக்குது. ஆமென். அவர் இழுத்து பிடிச்சுனே இருந்தால் காலமெல்லாம் அவன் திருந்தியே இருக்க மாட்டான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, சொத்தை பிரித்து கொடுக்காம அந்த பையனை வீட்டிலே வச்சு நின்றுட்டு, டே உனக்கு 3 வேளை சாப்பாடு போடுறேன், உனக்கு எதுக்குடா காசு, உனக்கு எதனா காசு வேணா நான் தரேன், போயிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தா கடைசி வரைக்கும் அவன் திருந்தி இருக்க மாட்டான். அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு, பஞ்சத்தை உண்டாக்குறாரு. ஆமென். அடுத்தது பன்னி தவிடு தின்றதுக்கு ஆசையா இருக்கிறவனுக்கு அது கூட கிடைக்கல, இங்க கை வைக்கிறாரு. ஒருத்தரை திருத்தணும் அப்படின்னா ஆண்டவர் அவருடைய யுக்திகளை பயன்படுத்துவார். சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போற இடத்துல நல்லா கண்டவங்கிட்டையும் பேச்சு வாங்கி, வீட்டுல அடங்காதது சொல்லுங்க, ஊர்ல அடங்கிதான் ஆகணும். இது வீட்டுல அடங்கல, இது என்ன பண்ணல, அப்பா விட்டாரு, போ, அன்பு எனக்கு இருக்கு, அது என்னைக்கு இருந்தாலும் உன்னை திரும்ப கொண்டு வரும், எவ்வளோ தூரம் போயிடுவ நீ. வீட்டில் அடங்கலையா, ஊர் போய் சுற்றி எல்லாத்தையும் நீ நாசம் பண்ணி கையில் காசு இல்லாமல் பன்னி தவிடு கூட இல்லாமல், அப்போதான் புத்தி தெளியுது. சிலருக்கு இப்படித்தான் புத்தி தெளியும்னா விட்டுடணும்.